பாருங்க ஒரு பூனை வந்து தன்னுடைய பிளேட்டில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த அங்கே வீட்டில் நாயை வந்து எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு அது மூஞ்சில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூனை பாருங்க தன்னுடைய ஆளுக்கு வந்து அந்த நாய் ப்ரொப்போஸ் பண்ணிச்சுன்னா அந்த நாயை வெளுத்து வாங்குது. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தும் என் ஆளுக்கு நீ நேத்து ப்ரொபோஸ் பண்ணிருக்க. எனக்கு கொடுத்த மீன் சாப்பிட்டேல, இன்னைக்கு உன்னை கைமா பண்ணாம விட மாட்டேன்டா. இந்த வீடியோட பாருங்க ஒரு பூனையை வந்து நாய் துரத்திட்டு வருது. அந்த நாய்க்கு வீட்டில் கொடுத்த சாப்பாட்டை வந்து இந்த பூனை திருடி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அதை அடிக்கலாம்னு சொல்லிட்டு துரத்திட்டு போகும்போது அது போன வேகத்தில் அந்த மரத்துக்கு இடிச்சு கீழே வந்துருச்சு. ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல? என்ன மாப்ள உங்க அக்கா வனதா சோக்கிமா அதுக்கு இப்படி தள்ளிலாம் கேப்பேடா நாயே. இந்த வீடியோவில் பாருங்க ஒரு நாய் வந்து வனஜா சௌக்கியமான்றது சாதாரணமாக கேட்காம கூட போயிட்டு இந்த பூனையை தண்ணியில் தள்ளி விட்டு எப்படி சௌக்கியமான்னு சொல்லி கேட்டதும் கடுப்பான பூனை. எப்படி எல்லாம் ஃபன்னாக இருக்குங்களா இது? இல்ல மாப்ள அந்த வனதா போடா நாயே. மறுபடியும் கிராமர்வாங்களா? அந்த தண்ணியில் விழுந்த பூனை மறுபடியும் தரைக்கு வரும்போது அந்த நாய் வந்து இல்லை மச்சா அந்த வனஜான்னு கேட்டதும் போடான்னு சொல்லிட்டு மூஞ்சி பண்ணி அடிச்சுட்டு போச்சு பாருங்க. செம ஃபன் இல்லை? It's not how we do it. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட நாம் அது வந்து அப்படி பண்ணக்கூடாது கரெக்டாக பண்ணணும்னு சொன்னது அந்த குழந்தை கோவப்பட்டு அதோட க்யூட்டான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களா? சைனா ஃபேஸ் மாதிரி இருக்குது. சைனீஸ் குழந்தை தான் ஃபன்னாக இருக்குது. டேய் நாயே நீ திங்கற ஏன் தட்டடா? திருடி தின்னா ருசி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே ஒரு நாய் ஒரு பூனையோட சாப்பாட்டை திருடி சாப்பிட்னு இருக்கு. அந்த பூனை அதை பார்த்ததும் போய் கேட்டதும் அதோட ரியாக்ஷன் பாருங்க. திருடி சாப்பிட்டாதான் சுகம் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்களாட்டுக்குது. அதுக்கேற்ற மாதிரி திருடி தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அது மேலே கோவப்படுது. பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட சாப்பாட்டை திருடாதுன்னு சொன்ன கேட்குறியா? இங்கே ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய வந்து திட்டுறாங்க. எதுக்குன்னா அந்த குழந்தை வந்து நிறைய வாட்டி சொல்லியும் பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் வந்து திருடி சாப்பிட்டு வந்துருந்தேன் சொல்லிட்டு தப்பு செஞ்சுட்டு கூட செய்யாத மாதிரி வச்சுருக்க அந்த ஃபேஸ் எங்கே தான் வச்சுக்கிங்க? க்யூட்டான எக்ஸ்பிரஷனில் இது ஒரு பழத்தோட சீனு. நல்லா இருக்குல்ல? மாப்ள வனஜா வந்திருக்காங்கடா. வா போலாம். எங்கடா வந்திருக்காங்க? வாடா போலாம். இதில் பார்த்தோம்னா ஒரு நாய் வந்து தனக்கு வச்ச சாப்பாடை சாப்பிட்னு இருக்கு. அப்போ பார்த்தோம்னா ஒரு பூனை வந்து டேய் மாப்பிள்ளை வாடா வனஜாக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சிலுக்கா அப்படின்னு எப்படி எஸ்ஏ சார் சூர்யா சார் வந்து ரியாக்ஷன் கொடுப்பாரு அதே மாதிரி கொடுத்துட்டு ஒரே ஓட்டம் வனஜாக்காவை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. ஃபன்னாக இருக்குல்ல? இது ஏன் பெட்ரா மரியாதை போடியில் மூஞ்சில கோடு போட்டுருவேன். இங்கே பார்த்தோம்னா ஒரு நாய் வந்து ஒரு பூனையோட பெட் மேலே படுத்துன்னு இருக்குது. அது பார்த்தோம்னா அந்த பூனை வந்ததும் அதோட எக்ஸ்பிரஷன் பாருங்கள். இது ஏன் பெட்ரா மரியாதை போகணுன்னதும் அது அந்த பூனையோட எக்ஸ்பிரஷனும் பாருங்கள், நாயோட எக்ஸ்பிரஷன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மச்சான் அத புடிச்சா தலை எனக்கு பங்கு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை வேடிக்கை பார்த்துருக்க பூனை வந்து மச்சான் அந்த பட்டாம்பூச்சி பிடிச்சின்னா தலை எனக்கு. அதாவது நம்ம சூர்யா சார் படத்தில் எப்படி வெட்டினா தலை எந்து அந்த மாதிரி ஒருத்தன் செஞ்ச வேலைக்கு இன்னொருத்தன் பலன் நடிக்கிற மாதிரி ஃபன்னாக இருக்குல்ல? No. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க கூடாது. என்ன தண்ணியில தள்ளி விட்டா வாங்கிக்க